வீனர் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கெட் எக்ஸ்ட்ரா நிகழ்ச்சியில நம்மளோட இணைந்திருக்காரு தமிழ்நாட்டோட எக்ஸ் கிரிக்கெட்டர் அண்ட் கிரிக்கெட் அனலிஸ்டான மிஸ்டர் விஜய் அவர்கள். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஐபிஎல் உடைய மினி ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய டீம் கோடிகளை செலவு பண்ணி நிறைய பிளேயரை வந்து எடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நம்ம பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து ஆக்ஷன்ல வந்து சால்ட் அவுட் ஆகாமலும் போயிருக்காங்க. அந்த வகையில இந்த சீரீஸோடைய முதல் வீடியோவை நம்ம உள்ளூர் டீமான சென்னை கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல சென்னை டீமோட பிக் எப்படி இருந்தது, அவங்களுடைய அந்த பிக் மூலியமா அவங்களுடைய பிளேயிங் 11 அப்கமிங் சீசன்ல எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாம். வணக்கம் விஜய் சார். வணக்கம் விஜய் சார். இப்போ பாத்தீங்கன்னா சிஎஸ்கேனாலே வந்து அங்கிள்ஸ் டீம், இவங்க பாத்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு போயிட்டாங்கன்னா மிச்சர் சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு வந்துருவாங்க, நல்ல பிளேயர்ஸை வந்து பிக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வருஷங்களா வந்து சிஎஸ்கே அகேன்ஸ்டா ஒரு சில பேச்சுக்கள் எல்லாமே இருந்தது. இப்போ அப்கமிங் சீசனுக்கான இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன்ல சிஎஸ்கே உடைய இந்த பிக்கை பத்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து மக்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, பழைய பிளேயர்ஸ் அதாவது வயசான பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு சிஎஸ்கே ஆடிருந்தாங்கட்டு. இது ஒரு பாசிட்டிவான மூவ் சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த காம்பினேஷன்ல ஒரு யங் பிளேயர்ஸ் இருக்காங்க, சீனியர் பிளேயர்ஸும் இருக்காங்க, அதே போல வந்து இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் அதுலயும் இருக்காங்க. இப்போ இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் ஆடினதுலயோ இல்லைன்னா வந்து ஒரு பைலேட்ரல் சீரீஸ்ல ஆடினதோ, வேர்ல்ட் கப் பிறகு ஆடின அந்த பைலேட்ரல் சீரீஸ்லயோ பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம்ல இருக்கிறவங்க தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தாங்க. அது இல்லாம வந்து ஒரு காம்போசிஷன் சொல்லுவாங்க, டீம் காம்போசிஷன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், விக்கெட் கீப்பர், ஸ்பேர் விக்கெட் கீப்பர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் போலர், அந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் இருக்கும் டீமுக்கு, ஒரு டீமுக்கு இருக்கும். அந்த காம்போசிஷன் படி பாத்தீங்கன்னா எல்லா காம்போ கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த தடவை சிஎஸ்கேக்கு. இது ஒரு நல்ல நியூஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. நான் வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். சார், இப்போ சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அதான் ஃபர்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா மகாயான் நிட்டின் இருந்திருப்பாரு. அதுக்கடுத்து அப்கமிங் சீசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பென்னி எர்ஃபனாஸ் இருந்திருப்பாங்க, டக்கி போலிஞ்சர் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் கூட வந்து 2009ல வந்திருப்பாரு. இந்த மாதிரி வந்து ஒரு 140, 150 ரேஞ்சில் பவுலிங் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்த சிஎஸ்கேக்கு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து ஒரு பெரிய கேப் இருக்கு. ஒரு குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து சிஎஸ்கேல வந்து எடுக்க மாட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்களும் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இது ஒரு நல்ல கேள்வி. இது வரைக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தோனியோட கேப்டன்சில இருக்கிற பிளேயர்ஸ் கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா சுமாரான பிளேயர்ஸ் தான் வச்சு ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸோட திறமை தான் முக்கியம். ஆனா வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேஸோ இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்பின்னோ, மிஸ்டீரியஸ் ஸ்பின்னோ, அதெல்லாம் வந்து அவர் பார்க்க மாட்டேன்றாரு. ஸோ அவர் பாக்குறது என்னன்னா ஒரு திறமையான பிளேயர், ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு, விக்கெட் எடுக்க கேப்பபிலிட்டி இருக்கு, ஒரு 135+ போடுற மாதிரி இருந்தா கூட அவரை வந்து நல்லா பயன்படுத்தி விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு தான் அவர் பாக்குறாரு. ஸோ தோனியோட கேப்டன்சி பொறுத்து நீங்க என்னன்னா எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு இது வரைக்கும். வந்து இப்ப நீங்க யுசுவேந்திர சாஹலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்தியன் டீமுக்கு வந்து எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டீம்ல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் இந்த 2024 ஐபிஎல் டீம்ல பாத்தீங்கன்னா ஈவன் அந்த 140+ பேஸ் போலர்ஸ் இல்லைன்னா கூட ஒரு நல்ல அளவுக்கு டீசென்டான பேஸ் போலர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர், தீபக் சாஹர், கேஷ் குமார், அப்புறம் வந்து மதிஷா பத்திரானா, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான பவுலர்ஸ் தான் இருக்காங்க. அவங்கள வச்சே வந்து தோனி வந்து நல்ல விதமா யூஸ் பண்ணி ஒரு விக்கெட் டேக்கிங் கேப்பபிலிட்டியோட அந்த என்ன தேவையோ அதை வச்சு அவர் வந்து வேலையை வாங்கிட்டாருன்னு சொல்லிடலாம். அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லிக்கிறேன். பட் ஸ்டில் ஐம் பாசிட்டிவ். இப்போ முஸ்தபிசரை வந்து நிறைய டீம் வந்து வேணாம் சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. முஸ்தபிசரை வந்து 2 crores கொடுத்து எடுத்திருக்காங்க தோனி. இப்போ சிஎஸ்கேவை பொறுத்த அளவுக்கு முஸ்தபிசரோட பவுலிங் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு மறுபடியும் ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ் தான் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இப்ப மிச்சல் ஸ்டார்க் வந்து கேகேஆர் எடுத்தாங்க. அதே போல வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பிரீமியம் பாஸ் போலர் ட்ரெண்ட் போல்ட் எல்லாம் இல்ல.
அந்த மாதிரி போலர்ஸ் இல்லாதனால யார் வச்சு எடுக்கலாம், அதாவது இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் வச்சுதான் நம்ம வந்து டீம் ஸ்குவாட்ல போட்டு அவங்கள வச்சு ஆட வைக்கலாம். அதே போல வந்து இந்த விஷயத்துல பார்க்கும்போது முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டெத் போலிங்ல நல்லா போடுவாரு. அதே போல லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படின்னு நம்ம பேசும் போதே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸோட ஆங்கிள் பர்டிகுலரா வந்து அரௌண்ட் த விக்கெட் போட்டாலும் சரி, ஓவர் த விக்கெட், அரௌண்ட் த விக்கெட் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு, அதே போல வந்து ஓவர் த விக்கெட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு போடும்போது ஒரு பயங்கரமான ஒரு காம்போசிஷனா இருக்கும். அதாவது இப்ப பேட்டர்ஸ்க்கு வந்து அந்த ஆங்கிள் பார்க்கும் போதே வந்து ஸ்விங் ஆக போதா, இல்லைன்னா வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரப்போதா, இல்லைன்னா வந்து யாக்கர் போடும்போது அது வந்து கரெக்டா டைரக்ட் யாக்கரா, இல்லைன்னா வந்து ஸ்லோ யாக்கர் வரப்போதா, என்ன மாதிரி வந்து ஒரு லைன் அண்ட் லென்த் போட போறாங்க, எப்பவுமே ஒரு கேள்வி கட்டமா தான் இருக்கும். அந்த விஷயத்துல பார்க்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் தேவை. இப்போ முஸ்தபிசரோட பிக்கப் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ் தான் சொல்லிக்கலாம் சிஎஸ்கேக்கு. ஏன்னா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர் வந்து சிஎஸ்கேக்கு கண்டிப்பா தேவை. இதுக்கு முன்னால ஆஷிஷ் நேரா வந்து இன்ஜுரி ஆகி கம்பேக் கொடுக்கும் போது கூட பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசரை தான் வந்து எடுத்தாங்க. தோனி வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி வச்சு நல்லா பயன்படுத்தி ஆஷிஷ் நேராக்கு வந்து ஒரு நல்ல கான்பிடன்ஸ் கொடுத்து ஆஷிஷ் நேரா வந்து ஓரளவுக்கு ஒரு எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு சொல்லிக்கலாம். ஆஷிஷ் நேரா கம்பேக் யாரும் எதிர்பார்க்காத விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேக் வந்ததுக்கு காரணம் கூட பாத்தீங்கன்னா தோனிக்கு சில கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மதீஷா பத்திரானா அப்புறம் மஹேஷ் தீக்ஷனா, இந்த ரெண்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால சிஎஸ்கேக்கு ஆடுற முன்னால ஒரு சுமாரான பிளேயர்ஸா தான் இருந்தாங்க. ஸோ தோனியோட கேப்டன்சில வந்து எப்போ எந்த டைம்ல என்ன பண்ணணும், ப்ரெஷர் இல்லாம எப்படி ஆடலாம், இப்படி வந்து ஒரு தோனியோட கைடன்ஸ்ல வந்து இந்த ரெண்டு பவுலர்ஸ் வந்து நல்ல விதமா வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். முஸ்தபிசர் ரஹ்மான் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்ப முஸ்தபிசர் ரஹ்மானை வச்சு ஒரு நல்ல டெத் போலிங்ல வந்து நல்ல விதமா யூஸ் பண்ணாருன்னா தோனி கண்டிப்பா சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம். சார் இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல வந்து அம்பத்தி ராயுடு வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரை தான் ஆடிட்டு இருந்தாரு. இப்போ லாஸ்ட் சீசனோட வந்து ஐபிஎல் இருந்து வந்து அம்பத்தி ராயுடு வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த சீசன்ல இப்போ அப்கமிங் சீசன்ல வந்து அம்பத்தி ராயுடுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை சார் சூஸ் பண்ணுவீங்க? டேரல் மிச்சல், கண்டிப்பா நான் அவரை சூஸ் பண்ணுவேன். ஏன்னா டேரல் மிச்சல் எல்லா கண்டிஷன்ஸும் நல்லா ஆடி இருக்காருன்னு சொல்லிக்கலாம். ஒரு ஸ்டெபிளைஸ் பிளேயர், மிஸ்டர் டிபெண்டபிள் மாதிரி இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அதாவது அவர் வந்து நம்பர் 4 நம்பர் 5ல கூட இல்ல, நம்பர் 3ல இறக்கி விட்டா கூட ஆடுறதுக்கு தகுதி இருக்கிற பிளேயர் டேரல் மிச்சல். ஸோ ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர், ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு அவருக்கு. அதே போல வந்து ரன்ஸ் ரைட், அதாவது ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி எப்படியோ அப்படி வந்து இந்த ஸ்கோர் கார்டை வந்து சீக்கிரமா எடுத்துன்னு போறதுக்கு சரியான பிளேயர் சொல்லிக்கலாம். அதே போல வந்து மொயின் அலி கூட வந்து நம்ம வந்து குறைச்சு போட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து மொயின் அலி ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா கண்டிப்பா அந்த மொயின் அலியோட பர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு மிடில் ஆர்டர்ல ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு சொல்லிக்கலாம். பட் டேரல் மிச்சல் வந்து நான் வந்து கட்டாயமா வந்து அம்பத்தி ராயுடுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றேன். ஸ்டீஃபன் ஃபிளமிங்கே வந்து ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பெஸ்ட் ஃபைண்டா வந்து இவரை பார்க்குறோம், டேரல் மிச்சலை பார்க்குறோம், அதுக்கு அடுத்தது வந்து எங்களுக்கு போனஸா வந்து ரச்சின் ரவீந்திரா கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ டேரில் மிச்சல் அண்ட் ரச்சின் ரவீந்திரா இவங்க வந்து ஐபிஎல்ல இந்த வருஷத்துல வந்து எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க சார்? சோ நீங்க ஒரு கரெக்டான வார்த்தையை பயன்படுத்திங்க, இம்பாக்ட் அப்படின்ட்டு. இம்பாக்ட் வந்து கண்டிப்பா ஒரு பிளேயர் வந்து விளையாடினாலும் சரி, விளையாடலன்னா கூட சரி, இம்பாக்ட் வந்து எப்படி எப்படி உருவாக்குவாங்க டீமுக்கு. இப்ப தோனி இருக்காருன்னு வைங்க, தோனி வந்து ஒருவேளை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். கேப்டனா இருந்துகிட்டு, தம்பிங்களா நீங்க போய் ஆடுங்க, உங்களுக்கு ப்ரெஷர் எதுவுமே இல்லை, நானே பாத்துக்கிறேன், நீங்க வந்து கூலா போய் ஆடுங்க, ஒருவேளை வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, நீங்க நல்லபடியா போலிங் போட்டா கூட அவங்களை அடிச்சாங்கன்னா பரவாயில்ல, அடுத்த பால்ல மறுபடியும் வந்து கம்பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு. ஸோ அதுதான் இம்பாக்ட். இப்ப நீங்க வந்து இந்த ஒரு ரச்சின் ரவீந்திரா பத்தி கேட்டீங்க. ரச்சின் ரவீந்திரா வந்து சமீபத்துல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். எப்பவுமே ஒரு டீம் செலெக்ஷன்ல வந்து ஒரு பிளேயர் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவரோட ப்ரோஃபைலை பார்த்து எடுப்பாங்க. பட் ப்ரோஃபைலோட கூட பாக்குறது என்னன்னா ஆன் இன்ஃபார்ம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ வந்து கிரியேட் பண்றதுக்கு பெரிய ஒரு தகுதி. இப்ப நீங்க வந்து ஃபார்ம் இல்ல, பட் வந்து இதுக்கு முன்னாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னா சொதப்பல் ஆடுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதுவே வந்து ஃபார்ம் இருக்கு, அதே போல வந்து
உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, உங்களை பேக்கப் பண்றதுக்கு பின்னாடி ஆள் கூட இருக்காங்கன்னா அதை நீங்க பெரிய அளவுக்கு எடுத்துன்னு போகலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல தோனியோட கேப்டன்சில தோனி பேக்கப் பண்ணுவார் அவரோட பிளேயர்ஸ். ரச்சின் ரவீந்திரா ஃபார்ம்ல இருக்காரு, அவரும் வந்து கத்துக்கணும் பாக்குறாரு, ஒரு ஆர்வத்துல இருக்காரு. அதே போல வந்து வேர்ல்ட் கப்ல வந்து சமீபதான் ஆடினாங்க வேர்ல்ட் கப். அதனால வந்து அந்த பிச் என்ன ஏது இந்த கண்டிஷன்ஸ் என்ன மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரச்சின் ரவீந்திரா கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பல சீசன் ஆடினாதான் தெரியும் அவசியம் இல்லை, ஈவன் ஒரு டோர்னமெண்ட் ஆடினா கூட ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்தியன் பிச் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி. அந்த விஷயத்துல வந்து பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா ஃபார்ம் அப்ப பேக்கப் பண்றதுக்கு ஆள் தோனி எல்லா காம்போசிஷன்ல பார்க்கும்போது நல்ல விதமா தான் இருக்கு. ஸோ டேரல் மிச்சல் கூட அதே தான், இப்போ அவர் ஃபார்ம்ல இருக்காரு, நல்லா ப்ரூவும் பண்ணியிருக்காரு. மூணாவது பாத்தீங்கன்னா என்ன பொசிஷன்ல இறக்கி விட்டாலும் ஆடுறது இருக்காரு டேரல் மிச்சல். அம்பட்டி ராயுடு இல்லைன்னா வந்து மொயின் அலி வந்து சரியா ஃபார்ம்ல இல்ல, அவர் 11ல போடுறது கஷ்டம்னு சொன்னா கூட வந்து ரச்சின் ரவீந்திரா டேரல் மிச்சல கூட வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டாப் ஆர்டர்ல கூட ஆடலாம். ஓகே சார், இப்போ ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், மொயின் அலி, டெவன் கான்வே இந்த மாதிரி வந்து ஒரு பேட்ஸ்மேன்ஸே இருக்காங்க. பிளஸ் வந்து நம்ம முஸ்தாபிசூர் இருக்காரு, மத்திஷா பத்ரானா இருக்காரு, மகேஷ் தீக்ஷனா இருக்காரு. பிளேயிங் லெவல்ல வந்து நம்ம வந்து ஒரு 4 ஃபாரின் பிளேயர்ஸோட தான் போகணும். இப்போ எந்த பிளேயர் வந்து டீம்ல பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க அதிகமாக நினைக்கிறீங்க? பத்திரானா பேஸ் போலரா இருக்கிறதுனால வந்து கண்டிப்பா நான் அவர் எடுப்பேன். ஏன்னா வந்து அவர் ஃபார்ம்ல இருக்காரு, யாக்கர்லாம் நல்லா போடுவாரு, டெத் போலிங்க்கு நல்லா உதவும் சொல்லிக்கலாம். ஸோ பத்திரானா வந்து கண்டிப்பா நான் எடுப்பேன். மிச்சல் சாண்டனர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இம்பாக்ட் பிளேயர் சொல்லிக்கலாம். ஸோ இம்பாக்ட் பிளேயர் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃபேஸா கொடுப்பாரு. ஒரு பேட்டிங் ஆடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவிக் ரன்ஸ் 30-40 அடிச்சா கூட வந்து அந்த ஸ்கோர் வந்து இப்போ 140 அந்த மாதிரி இருந்தா கூட 180-190 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 120 கீழே இருக்காங்கன்னா கூட வந்து 150 எடுத்துன்னு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்களுக்கு கட்டாயமா 200 அடிச்சே ஆகணும்னா கூட வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜா போகும். அவங்க ஸ்ட்ரைக் பண்றாரு, பால ஸ்ட்ரைக் பண்றாரு, ஏன்னா நல்ல ஸ்ட்ரைக் பண்ற ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர் மிச்சல் சாண்டனர். ஸ்ட்ரைக் ரேட் உங்களுக்கு ஏறினே போனா கூட டீம் கான்பிடன்ஸ் அப்படியே டீம் மொரால் எல்லாம் பில்ட் ஆகி கூட இருக்கிற பிளேயர் கூட வந்து நல்ல ஷாட் அடிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குறாரு. அதே போல அவரோட பவுலிங்ல கூட வந்து எப்படியோ அப்படி ஒரு விக்கெட் எடுக்கணும் பார்ப்பாரு, எப்படியோ அப்படி குரூஷலான டைம்ல. அந்த பர்டிகுலர் நம்ம ஸ்லாக் ஓவர்ஸ் அந்த ஒரு வார்த்தை நம்ம இதுக்கு முன்னால வந்து கிரிக்கெட்ல நல்லாவே பயன்படுத்தினது தான். இந்த ஸ்லாக் ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் பிளேக்கு பிறகு 6வது ஓவர் முடிச்ச பிறகு 7வது ஓவர்ல இருந்து 14 ஓவர் முடிக்கிற வரைக்கும், அதாவது 15 ஓவருக்கு முன்னால வரைக்கும் வந்து ஸ்லாக் ஓவர்ஸ் தான். அந்த குரூஷலான டைம்ல தான் மிச்சல் சாண்டனர் வந்து அவரோட திறமையை காட்டுவார். குவிக்கா போலிங் போடுறது, ஓவர் சீக்கிரமா முடிக்கிறது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டை ஒன்னாவது எடுக்கணும் பார்ப்பார். அதே போல வந்து ரன்ஸ் அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க மாட்டார், ஈஸியா கொடுக்கவே மாட்டார். ஈக்கானமி ரேட் நல்லா இருக்கும். ஸோ மிச்சல் சாண்டனர் நான் எடுக்கணும் பார்ப்பேன் பொதுவா. பட் வந்து எப்படி ரவீந்திர ஜடேஜா வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னா நம்ம வந்து ரவீந்திர ஜடேஜா டிராப் பண்ண முடியாது. அப்போ வந்து மிச்சல் சாண்டனருக்கு வந்து வாய்ப்பு வந்து கஷ்டம் தான். ஸோ அந்த பட்சத்துல பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஒன்று எடுக்கலாம். ஸோ டெவான் கான்வே வந்து ஓப்பனிங் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைதான். ஓப்பனிங் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ரன்ஸ் கொடுத்து 50 இல்லைன்னா வந்து ஒரு 60 ரன்ஸ் அந்த பவர் பிளேக்குள்ள வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்கனாலே வந்து பெரிய விஷயம். ஸோ டெவான் கான்வே நான் வந்து போடுவேன். ஒருவேளை வந்து மிச்சல் சாண்டனர் இல்லைன்னா வந்து ரச்சின் ரவீந்திராவை போடலாம். அதே போல வந்து டேரல் மிச்சல் கட்டாயமா எடுப்பேன். அப்புறம் மத்தீஷா பத்திரானா வந்து இல்ல இப்போ இந்தியன் ரைட் ஆர்ம் பேசஸ் தான். ஏன்னா ஷார்துல் டாக்கூர், தீபக் சாஹர், முகேஷ் சௌத்ரி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ரைட் ஆர்ம் பேஸ் போலர்ஸ் தான். இப்ப ரைட் ஆர்ம் பேஸ் போலர்ஸ் நல்லா பண்றாங்க, ஒரு காம்பினேஷன் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கணும், டெத் போலிங்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பார்க்கும்போது கண்டிப்பா நான் வந்து முஸ்தபிசர் ரஹ்மான் எடுப்பேன். ஏன்னா முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து ஒரு ஆங்கிள் கூட ஓரளவுக்கு மிச்சல் ஸ்டார்க் கூடயோ வந்து இது கூட கம்பேர் பண்ண முடியாது. ஆனா வந்து அவருக்கு இருக்கிற ஒரு கேப்பபிலிட்டி, அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்டாட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா முஸ்தபிசர் ரஹ்மான் கூட வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணவர் தான். ஸோ மத்தீஷா பத்திரானாவுக்கும் முஸ்தபிசர் ரஹ்மானுக்கும் ஒரு போட்டி இருக்கும். ஒருவேளை இந்தியன் போலர்ஸ் நல்லா போடுறாங்க, லெஃப்ட் ஆர்ம் பேசர் தேவைன்னா அப்ப அந்த சிச்சுவேஷன் வரலாம். ஸோ இதுல கட்டாயமா 11ல நான் எடுப்பேன் அப்படின்னு பார்க்கும்போது டேரல் மிச்சல், டெவான் கான்வே எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி நான் எடுக்கணும் பார்ப்பேன். ஒருவேளை வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் தேவைன்னா மொயின் அலி எடுக்கும்.
இல்ல எனக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு 3 மேட்ச் வந்து தொடர்ந்து ஃபெயில் ஆறாரு, அந்த சிச்சுவேஷன்ல மிச்சல் சாண்ட்னர் கொண்டு வந்துட்டு சரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்ப்பேன். இல்லைன்னா வந்து நான் மொயின் அலி ஸ்டார்டிங் ஃபேஸ்ல எடுக்கிறதுக்கு நான் யோசிப்பேன். ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் தான் வச்சிருக்கோம். இப்ப நான் ஃபாரின் பிளேயர்ஸ் 4 பிளேயர்ஸ் வச்சிருக்கும்போது நான் எப்படி வந்து ஒரு இன்ஃபார்ம் பிளேயரை வந்து டிராப் பண்ணிட்டு டேரல் மிச்சல் மாதிரியோ அந்த மாதிரி பிளேயர் எப்படி டிராப் பண்ணிட்டு நான் எடுப்பேன். ஸோ டெவான் கான்வே, டேரல் மிச்சல், மதீஷா பத்திரானா எடுப்பேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னரோ இல்லைன்னா வந்து மொயின் அலி எடுப்பேன். இல்ல மதீஷா பத்திரானா இல்ல ஒரு ஸ்பின்னர் தேவைன்னா வந்து தீக்ஷனா கூட எடுக்கிறதுக்கு நான் வந்து தயங்க மாட்டேன். பட் தீக்ஷனா வந்து பேட்டிங் ஆடுறது வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அவ்வளவா ஆட மாட்டார். மிச்சல் சாண்ட்னரோட கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ அதனால வந்து தீக்ஷனா வந்து எடுக்கிறது கொஞ்சம் தயங்கிதான் போகணும். பட் வந்து இந்த காம்போசிஷன் கரெக்டா தான் இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் சீசன்ல கூட பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர் வந்து எம்எஸ்டி வந்து நிறைய மேட்ச்ல வந்து பெஞ்சில் உட்கார வச்சுட்டு தீக்ஷனா தான் ஆட வச்சிருந்திருப்பாரு. ஸோ இந்த சீசன்ல அப்படி நடக்காது, அவங்களுக்கு எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும்னு பார்ப்போம். சார் இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து இப்போ சமயத்தில் இந்த லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கோட பி டீம் வந்து இங்கே சென்னையில் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நியூசிலாந்து பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ 2008 வந்து ஜேக்கப் ஓரம் வந்தாரு. ஜேக்கப் ஓரம் சிஎஸ்கே ஆடினாரு, ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஆடினாங்க. இப்போ ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து அதுக்கப்புறமா அது கோச்சா மாறினதுக்கப்புறம் ஜேக்கப் ஓரம் வந்து விளையாடின ஒரே ஒரு சீசன் அது மட்டும்தான் ஐபிஎல்ல. அந்த ஒரு சீசனுக்கு அப்புறம் இன்ஜுரியில வெளில போனவர் வரல திருப்பி ஐபிஎலுக்கு. அதுக்கடுத்தது நீங்க அந்த 8-9 பார்த்தீங்கன்னா ஸ்காட் ஸ்டைரிஸ் வந்து டெக்கனுக்கு ஆடி இருப்பாரு. அதே ஸ்டைரிஸை வந்து 2010 வந்து இவங்க கொண்டாந்துருப்பாங்க சிஎஸ்கே. அதே மாதிரி பிரண்டன் மெக்கல்லாமும் அவங்க கொண்டாந்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, டேரியல் மிச்சல், டெவான் கான்வே, மிச்சல் சாண்ட்னர், இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நியூசிலாந்தா எப்ப எல்லாம் வாங்கப்பா சிஎஸ்கே வந்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய மீம்ஸ் போயிடுது. ஒரு மீம்ஸ் கூட இப்போ ரீசெண்டா பார்த்தேன், அங்க என்னடா பண்றீங்க, நம்ம பையன் கடை வச்சிருக்கான், அங்க என்ன வெட்டி எண்ணி பேசுங்க, எல்லாம் உள்ள வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் ஒரு மீம் பகவதி படத்துல வர ஒரு காமெடிஷன் வந்து மீமா வந்து கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. இது எப்படி சார் இருக்கு? இது வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா? இப்ப ஒரு டீம் பிக்கப் பண்றதா இருந்துச்சுன்னா கேப்டன் கோச் 2 பேரும் தான் வந்து உட்கார்ந்துகிட்டு பேசுவாங்க, யாரு வேண்டும் யாரு வேண்டான்ட்டு. ஏன்னா வந்து இப்ப அவங்க ஒரு பிளேயர் மேல நம்பிக்கை வச்சாதான் வந்து அந்த பிளேயருக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்து நீங்க போய் அந்த மேட்ச்ல போய் ஆடுங்க, இந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்க, அட்டாக் பண்ணுங்க, அதே போல வந்து ஜெயிக்கணும், அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒண்ணு பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்கு தெரியாத பிளேயரா நீங்க எடுத்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். இப்ப ரிஸ்க் எடுத்தாங்கன்னா என்ன பிரச்சனைனா, இப்ப ஆக மொத்தத்துல வந்து ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஈவன் தோனியோட கேப்டன்சி நல்லா இருந்தாலும் ஸ்டீஃபன் ஃபிளமிங்கோட கோச்சிங் நல்லா இருந்தாலும் எங்கேயாவது அங்க ஃபெயில் ஆச்சுன்னா அப்புறம் இவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். நீங்க டீம் செலக்ஷன் பண்ணீங்க, பண்றது வந்து நல்லபடியா பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, கோச்சும் கேப்டன் யார் கூட கம்ஃபர்டபுளா இருக்காங்க, எந்த பிளேயர் எடுக்கணும், இவங்க ஆடுவாங்க, இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து முதல்ல எடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம ஐபிஎல் இதுக்கு முன்னால சீசன் நடந்த சீசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் கிரியேட் பண்ற பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க, அதே போல வந்து ஆஸ்திரேலியால நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஓரளவுக்கு இருந்திருந்தாங்க, இங்கிலாந்து கூட கொஞ்சம் அப்படி இப்படி போனவங்க தான். அதே போல வந்து இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், முகமது நபி, இந்த மாதிரிலாம் பிளேயர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு கிரிக்கெட்ல நம்ம பார்க்கும்போது நியூசிலாந்து டீம் வந்து மேபி ஆஸ் அ டீமா வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியல ஐசிசி மெகா டோர்னமெண்ட்ஸ்ல அப்படின்னு சொன்னாலும் சரி, பிளேயர்ஸ்க்கு கேப்பபிலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப நம்ம சிஎஸ்கேல பிக்கப் பண்ண ஒரு 4 நியூசிலாந்து பிளேயர்ஸ் சொன்னோம்னா, டெவான் கான்வேக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷான லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர், ஒரு டிரைவ் நல்ல ஆடக்கூடிய பிளேயர், பவர் ஹிட்டிங்க்கு ஒரு தகுதியான பிளேயர், அதே போல வந்து ஓப்பனிங்க்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து பண்ணுவார். ஒரு ஸ்கோர் வந்து ஒரு பவர் பிளேக்குள்ள 50, 60, 70 ரன் தேவை, அது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா டெவான் கான்வேக்கு ஒரு பெரிய ஒரு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே போல வந்து பக்கத்துல இருக்க ருத்துராஜ் கைக்வாட வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த ஸ்கோருக்கு வர வைக்கிறதுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற பிளேயர். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டேரல் மிச்சல்.
நான் ஏற்கனவே இது பாயிண்ட் சொன்னேன், மறுபடியும் சொல்றேன். நிறைய கண்டிஷன்ஸ்ல ஆடி நல்லா ப்ரூவ் பண்ண பிளேயர், இப்போ ஃபார்ம்லயும் இருக்கிற பிளேயர். அடுத்தது பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர் ஏன் எடுக்கிறாங்க, மறுபடியும் ஏன் சாண்ட்னர் எடுக்கிறாங்க? அதே போல இதுக்கு முன்னால ஏன் ஜிம்மி நீஷம் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்னர் ஒரு பிளேயர் எப்படிப்பட்ட பிளேயர்னா பவர் ஹிட்டிங்கும் பண்ணுவாரு, லோவர் டவுன் ஆர்டர் பேட்டிங் பண்றதா இருந்துச்சுன்னா. அதே போல ஸ்பின் பண்ணோம் பாத்தீங்கன்னா, ஆர்ம் பால் போட்டா கூட சில பால் லைட்டா டர்ன் ஆகக்கூடிய பிளேயர். அதே போல பாத்தீங்கன்னா லைன் அண்ட் லென்த் ஸ்பின்னர், அவரு லைன் அண்ட் லென்த் பிட்ச் பண்ணி ஈகானமி ரேட் வர வைப்பார். இந்த காலத்துல T20 கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஈகானமி ரேட் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மிச்சல் சாண்ட்னர் அந்த மாதிரி ஒரு பிளேயர், கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீல்டரும் சொல்லிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இருந்து ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா இருக்கிறதுல இப்ப ஒன் ஆஃப் தி இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் சொல்லிக்கலாம். இன்ஃபார்ம் பிளேயரை பிக்கப் பண்றது ஒரு ஸ்மார்ட் மூவ்னு சொல்லிக்கலாம். ரச்சின் ரவீந்திரா ஒரு நல்ல ஒரு பிளாம்போயன்ட் பிளேயர் சொல்லிக்கலாம். அதாவது இப்போ ஒரு ஷாட் என்ன ஷாட் அடிக்கணுமோ, ஒரு போலர் எப்படி ரீட் பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடிய பிளேயர். சோ இந்த காம்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நியூசிலாந்து ஏ டீம் அப்படி சொல்லி நம்ம மீம்ஸ் பண்ணலாம், இல்ல அதை போட்டு நம்ம கலாய்க்கலாம், அப்படி ஓட்டலாம். பட் இவென்ச்சுவலி நீங்க என்ன கிரிக்கெட்ல தேவையோ அதை கொண்டு வந்தாங்க. சிஎஸ்கே பொதுவா இந்த மாதிரி பண்ணல, அந்த மாதிரி பண்ணல சொன்ன உங்களுக்கு இது ஒரு பெரிய அடின்னு சொல்லலாம். இட்ஸ் சார், இப்போ சிஎஸ்கேல இப்போ நம்ம நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் பத்தி பேசிட்டோம். இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல ஒரு பெரிய எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு பிளேயர், யாரா இந்த பையன், எதுக்குடா இவனுக்கு 8 கோடியே 40 லட்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் தேடினாங்க. அந்த பிளேயர் தான் சமீர் ரிஸ்வி. அப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? சிவம் துபேக்கு நிறைய பேர் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடிலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. அவர் பிளேயரே இல்லப்பா, குட் மொமெண்ட் இல்ல, ஒரே இடத்துல நின்று விவிக்கால் போட்டு கம்மு வாட்டின மாதிரி காலை வச்சுட்டு அடிக்கிறான், அவனோட ஆர்க்கில் பால் தான் 6 போகுது, இந்த பக்கம் நவர மாட்டான், அந்த பக்கம் நவர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு இந்த 2 பேருக்குள்ள யாருக்கு பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்கும்? 2 பேருக்கும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கிடைச்சா இதுல யாரு பெஸ்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தங்களுடைய கேம் இதுல யாரு கொண்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அதிகமா? 2020 ருத்துராஜ் கைக்வாட் எடுத்தாங்க சிஎஸ்கே டீமுக்கு. அப்ப யாரும் நினைச்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ருத்துராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் சீசனே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரு, ஒரு சிஎஸ்கேக்கு என்ன தேவையோ, மேபி சிஎஸ்கே அந்த சீசன் நல்லா பண்ணாம போயிருக்கலாம். பட் ருத்துராஜ் கைக்வாட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பிளேயர் பாத்தீங்கன்னா அந்த சீசனுக்கு சிஎஸ்கேக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தோனியோட கேப்டன்சில உருவாகி ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிறைய புது பிளேயர்ஸ் எல்லாம் போனாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிஎஸ்கேக்கு ஆடினவங்க நிறைய பேர் இருந்தாங்க இந்தியன் டீமுக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில பிளேயர்ஸ் இந்தியன் டீமுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பாவது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெருமையான விஷயம் சிஎஸ்கே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. சோ அந்த விஷயத்துல நீங்க பார்க்கும்போது சமீர் ரிஸ்வி அப்படின்னு ஒரு யூபில இருக்கிற பிளேயரு தொடர்ந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பர்ஃபார்ம் பண்றாரு, தகுதி காட்டினாரு. ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட்ல பிக்கப் ஆறதே பெரிய விஷயம்தான். இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல எடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் எத்தனை கேம்ப் போயிருப்பாங்க, ஐபிஎல் கேம்புக்கு, சிஎஸ்கே கேம்ப் எத்தனை தடவை வந்திருப்பாங்க, அங்கேயே கோச் ஸ்டீஃபன் பிளெமிங், தோனி எல்லாம் எத்தனை தடவை பார்த்திருப்பாங்க, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுலயே இவங்க ப்ரூவ் பண்ணாங்க, யூடி பிரீமியர் லீக்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே போல அவரோட ஹார்ட் ஹிட்டிங் அபிலிட்டிஸ். இப்ப கிரிக்கெட்ல நீங்க T20 அந்த ஃபார்மேட்ல பார்க்கும்போது ஹார்ட் ஹிட்டிங் அபிலிட்டிஸ் ஒண்ணு, ஸ்ட்ரைக் ரேட் ஒண்ணு, இந்த 2 விஷயம் முக்கியமான விஷயம். இது தவிர்த்து ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ், அப்புறம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றது, அப்புறம் ஸ்மார்ட்டான மூவ், அதாவது திடீர்னு டாப் ஆர்டர் போறது, திடீர்னு கொஞ்சம் லோவர் வருது, இந்த மாதிரி பிளெக்சிபிளா இருக்கிற பிளேயர் பாத்தீங்கன்னா சில பேர் தான் இருக்காங்க. ஸோ சமீர் ரிஸ்விக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்ட்டு நம்புற கேப்டன் தான் தோனி. கோச் ஸ்டீஃபன் பிளெமிங் கூட இந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்தா பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா கூட ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும், மேபி அவங்க இந்த பிளேயர் இந்தியாவுக்கு ஆடலாம்,
இன்னைக்கு நம்ம ரிங்கு சிங் பத்தி பேசிட்டு இருக்கோம், ஒரு பெரிய ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர், ஒரு அற்புதமான பிளேயர் அப்படின்ட்டு. ஏன் ரிங்கு சிங் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து வந்தவர் தான். சோ சமீர் ரிஸ்வியா வந்து நம்ம கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், ஏன்னா இவ்வளவு அமௌண்ட் காசு கொடுத்ததுக்கு. பட் சைமல்டேனியஸா வந்து அவர் மேல ப்ரெஷர் இல்லாம, அதே போல தோனியோட ஒரு கைடன்ஸோட சீனியர் பிளேயர்ஸ், மிச்ச சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல, அவங்களோட கைடன்ஸ் கூட ஒரு ப்ரெஷர் இல்லாம ஆடி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாருன்னா இந்த சீசன் கட்டாயமா வந்து அடுத்த மெகா ஆக்ஷன் கூட கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வந்து டீம் இந்தியா கூட ஆடுறதுக்கு கூடிய சீக்கிரத்து அவருக்கு கால் கூட வரலாம். அதே போல வந்து ஒரு சீனியர் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிஎஸ்கேல ருத்துராஜ் கைக்வாட் இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 சீசன் ஆடி இருக்காரு. அவரு வந்து ஓப்பனிங் ஆட ஒண்ணும் டெவான் கான்வே கூட அப்படின்ட்டு பார்ப்பாங்க கேப்டன் தோனி. அஜிங்கியா ரஹானே நிறைய தடவை வந்து சிஎஸ்கே ஆடி இருக்காரு. இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா வேற பிரான்ச்சைஸ்க்குள்ள ஆடி இருந்தாரு. ஸோ அவரோட ஒரு ஒரு சீனியாரிட்டி, அதே போல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், இதை வச்சு கூட வந்து மிடில் ஆர்டர்ல வந்து பேட்டிங்க்கு வந்து பில் பண்ணும் பார்க்கலாம் கேப்டன் தோனி. அதே போல பாத்தீங்கன்னா சிவம் தூபே வந்து அவர் வந்து சில ஓரளவுக்கு சின்ன சின்ன இம்பாக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு டீமுக்கு, பர்டிகுலரா சிஎஸ்கேக்கு. ஸோ அவரு கூட டீம் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பேட்டிங் பொறுத்து நீங்க பார்க்கும்போது இதுக்கு முன்னால ஒரு சிஎஸ்கேக்கு எப்படி அது கூட கம்பேர் பண்ணும்போது இதை தர கொஞ்சம் பெட்டர்னு சொல்லிக்கலாம். எனக்கு என்ன சின்ன ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்னா, ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான் சிஎஸ்கேல வந்து அடி வாங்கியிருக்காங்கன்னு தோணுது இந்த தடவை. மஹிஷா தீக்ஷனா இருக்காரு ஸ்பின்ல, அதே போல ரவீந்திர ஜடேஜா கூட ஸ்பின் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் சொல்லலாம். அதே போல மிச்சல் சாண்ட்னர் கூட ஒரு இம்பாக்ட் பிளேயர் சொல்லிக்கலாம். பட் வந்து மஹிஷா தீக்ஷனா அவரு தான் வந்து ஸ்பெஷலைஸ் சொல்லிக்கிறதுக்கு பிளேயர். பட் அவரை எடுத்தா வந்து மோயின் அலியோ இல்லைன்னா வந்து ரச்சின் ரவீந்திராவோ யாரோ வந்து டிராப் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு ஃபார்மிடபிள் பேட்டிங் யூனிட் அப்படி ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சு ஒரு காம்போசிஷன் இந்தியன் பிளேயர்ஸ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பின் வரும்போது ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேட்டரை வந்து நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். ரவீந்திர ஜடேஜா வந்து ஆம் பால் போடுறவர். ஸோ அந்த நிறைய தடவை வந்து போட்டிருக்காரு, நிறைய தடவை வந்து மேட்சை வந்து ஓரளவுக்கு வந்து எடுத்துன்னு போயிருக்காருன்னு சொல்லலாம். பட் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சிஎஸ்கேல இல்ல ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல. அதுதான் கொஞ்சம் கன்சர்னிங் பார்ட்டா இருக்கு. சார் ஓகே சார், இப்போ ஸ்பின்னர்ஸ்ன்னு சொன்ன தான் ஞாபகம் வருது ஒரு விஷயம் என்னக்கா, இப்போ லாஸ்டா வந்து ஒரு 2-3 சீசன் ஓடி பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராப்பரா வந்து பஜ்ஜியை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, இம்ரான் தாஹிரை கூட யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து பெஞ்ச்ல உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ இந்த அப்கமிங் சீசன்லயும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மொயின் அலி அண்ட் ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே செட்டப் ஆன பிளேயர்ஸ் தான். மொயின் அலி வந்து ரைட் ஆர்ம் ஸ்பின்னர், ரச்சின் ரவீந்திரா வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தீக்ஷனா அண்டு நம்ம மிச்சல் சாண்ட்னர். இந்த 4 பேர்ல வந்து 2 பேர் தான் விளையாடக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு 95% வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ எம்எஸ்டி வந்து இதுல யாரை சூஸ் பண்ணுவாரு? இன்கேஸ் வந்து ஒரு சாண்ட்னரை வந்து லாஸ்ட் இயர் உட்கார வச்ச மாதிரி இந்த வருஷமா உட்கார வச்சுட்டாங்கன்னா அவருடைய கேம் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நீங்க இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட் அதே போல இந்த சிஸ்டம் இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா கவுண்டி கிரிக்கெட்ல கூட இருந்துச்சு. இங்கிலாந்து T20 லீக்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னால வந்து கவுண்டி கிரிக்கெட் ஃபேமஸ். அதுல பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துன்னு போகும். நீங்க 11ல ஆடுறீங்களா இல்லையா வேற விஷயம். ஏன்னா இந்த செலெக்ஷன் ஆறுது உள்ள டீமுக்குள்ள நுழையுது, இதுவே ஒரு பெரிய சேலஞ்ச். நாங்க வந்து நீங்க அந்த ஸ்குவாட் 15 மெம்பர் ஸ்குவாட் 20 மெம்பர் ஸ்குவாட் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி பிரான்சைஸ் கிரிக்கெட்ல. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிராண்ட் அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட்ல நாங்க செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு நினைச்சாலே வந்து ஒரு பெருமையான விஷயம் தான் பிளேயருக்கு. ஒருவேளை வந்து மிச்சல் சாண்ட்னரோ ரச்சின் ரவீந்திராவோ இல்ல யாராவது இப்ப தீக்ஷனாவோ வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து ஒருவேளை ஆடலைன்னா கூட கத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திறமை இருக்கு, ஆனா எப்ப வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. அந்த ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா டீம் காம்போசிஷன் பிக்கப் பண்றதே ஒரு விஷயம் தான். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின் அட்டாக் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இப்ப ரச்சின் ரவீந்திராக்கு பவுலிங் போடுற கேப்பபிலிட்டி என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க.
மொயின் அலிக்கு என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ மொயின் அலி ஒரு அட்வான்டேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா, அவர் மேபி விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதிகமா இருக்கு, விக்கெட் எடுத்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஸோ ரச்சின் ரவீந்திரா உட்கார வச்சு மொயின் அலி எடுத்து, அதே போல வந்து தீக்ஷனாவை கூட வச்சுக்கிட்டு ரவீந்திர ஜடேஜா கூட ஒரு இந்தியன் ஸ்பின்னரா வச்சுக்கிட்டு ஆடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, மொயின் அலி ஆடுவாரு, மிச்சல் சாண்ட்னர் ஆடுவாரு, அதே போல வந்து தீக்ஷனாவும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் என்ன சிச்சுவேஷன்னா, இங்க பின் அட்டாக் நல்லா போகுது, பேஸ் போலர்ஸ் தான் வந்து அடி வாங்குது, இந்த மாதிரி இருக்கும் போதுதான் வந்து இப்போ முஸ்தபிசர் ரஹ்மான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சு ஆடுறதுக்கு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் தான். ஆனா வந்து மிச்சல் சாண்ட்னர் நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லா சீசன்ல வந்து உட்கார வச்சிருக்காங்க, ஆட வைக்கல. ஸோ மேபி அந்த சீசன்ல வந்து பஜ்ஜி இருக்கலாம், இல்லைன்னா இம்ரான் தாஹிர் வந்து பேக்கப்பா ஒரு ஸ்பின்னரா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது வந்து சாண்ட்னரை வந்து ஒரு ஸ்பின்னரா வந்து கணக்குல எடுத்தாம போயிருக்கலாம். மேபி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா கணக்குல வச்சிருக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் கணக்கு இருக்குங்க, நாங்க அதில் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா வந்து எங்க பவுலர்ஸ் நல்லா பண்றாங்க ஸ்பின்னர்ஸ், எங்களுக்கு வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவையில்லை, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு போற சிச்சுவேஷனே சிஎஸ்கேக்கு. இப்பயும் அந்த சிச்சுவேஷன் இருக்கு. மிச்சல் சாண்ட்னருக்கும் ஒரு மொயின் அலிக்கும் பெரிய மோதல் இருக்க போகுது. யார் நீயா நானா அந்த ஒரு மோதல் இருக்கதான் செய்ய போகுது. இப்போ ஓவராலா இந்த ஷோ மூலியமா நம்ம சிஎஸ்கே டீமுடைய இன் அண்ட் அவுட் எல்லாருமே அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். இது மூலயமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சிஎஸ்கே வந்து லாஸ்ட் சீசன் அதுக்கு முன்னாடி சீசன் இருந்ததோட இப்போ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஈஸியா வந்து தெரியுது. எப்படி லாஸ்ட் சீசன்ல கப் வின் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் சீசன்லயும் சிஎஸ்கே டீம் கப் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வினர் ஸ்போர்ட்ஸ் சார்பா நம்ம வாழ்த்தி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.